மாநிலங்களை அடிமைப்படுத்தி மத்திய அரசு சர்வாதிகாரம் பண்ண நினைத்தால் அன்றே முழங்கினார் அண்ணா, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி. அதற்கும் அசியவில்லையா திராவிட பிரிவினை கோரினார் அண்ணா. ஆனால் சீன பிரச்சனை, பாகிஸ்தான் பிரச்சனை இவை கருதி பிரிவினை கோரிக்கையை கைவிட்டார் அண்ணா. ஆனால் நம் பெருந்தன்மையை மதித்ததா மத்திய அரசு? அன்றிலிருந்து இன்று வரை வடநாட்டார் ஆதிக்கம், அம்பானி அதானி கைவரிசை. ஸ்டாலினார் மும்மொழி கல்வி திட்டத்தை ஏற்க மறுத்தார் என்பதற்காக நமக்கு வரவேண்டிய நிதியை முடக்கி வைத்துள்ளது மத்திய அரசு. எவ்வளவோ சொல்லியும் வெந்ததை உண்டு விதி வந்தால் சாவு என்கிறது மத்திய அரசு. இப்போது நம்முடைய முதல்வர் மத்திய அரசை சந்திக்க சென்றார். மோடி சந்தித்தார். 10 நிமிடங்கள் மட்டும். அமித்ஷாவோ பார்க்கவே மறுத்துவிட்டார். 25/5/26 வந்த தினகரன் செய்தி இது. நாம் கேட்கும் கேள்வி, மத்திய அரசு என்ற மாமியே, நீ மசாலை பெட்டி சாவியை தூக்கி உன் மடியிலே சொருகி கொண்டால் மாநில அரசு என்ற மருமகள் எப்படி குழம்பு வைப்பாள்? மாமியே, ஒன்றில் அடக்குமுறையை கைவிடு. இன்றைய மருமகள் தன் கைவரிசை காட்ட வேண்டியது வரும். வன்முறையில் அல்ல, அண்ணல் காந்தியின் அஹிம்சா முறையில், அதாவது வரிகொடா இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம். உடனே கவர்னர் ஆட்சி என்று மிரட்டுவாய் வழக்கம் போல. தமிழ் மக்களின் அடித்து வைத்த சோத்து உருண்டைகளா வேடிக்கை பார்ப்பதற்கு? இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது எழுந்த வீரக்கனல் கண்டு மத்திய அரசு எப்படி பெட்டிப்பாம்பாய் முடங்கியது நினைவு இருக்கிறதா? அப்படித்தான் இப்போதும் நீ பெட்டிப்பாம்பாக முடங்க வேண்டியது வரும். உன் சர்வாதிகாரம் தலை தூக்கினால்.